This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. Use your free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tax, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account. You are ad eligible. Earn daily income with instant payouts. Start from day one. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உண்மை ஒளி. ஜென் குரு ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். குழந்தைகளே, உண்மையான ஒளி எது என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்ள போகின்றோம். மாணவர் ஒருவர், அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம் ஐயா. குரு சொல்கின்றார், பிறப்பின் அடிப்படையில் எல்லாம் உயிரும் ஒன்றே. பசி, தாகம், தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு. மேலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல வாழ்வில் துன்பமும் இன்பமும் மாறி மாறி வரும். இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இருள் கலைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியில் நீங்கள் அறிவீர்கள்? மாணவர் ஒருவர், தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை அடையாளம் காணக்கூடிய நொடியில் வெளிச்சம் வந்துவிட்டதை நான் அறிவேன் ஐயா. தவறான பதில். வேறு யாராவது சொல்ல முடியுமா என்று கேட்கின்றார் குரு. வேறொரு மாணவனோ, தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரச மரமா என்பதை அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் உண்மையாக விடிந்துவிட்டது என்பதை அறியலாம். சரிதானே ஐயா என்று கேட்க, இல்லை, வேறு யாருக்காவது தெரியுமா என்றார் குரு. எங்களுக்கு தெரியவில்லை ஐயா, தாங்களே கூறிவிடுங்கள் என்றார்கள் மாணவர்கள். ஒரு மனிதரை காணும் போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று எப்போது நீங்கள் உணர்கின்றீர்களோ அப்போதுதான் உண்மையான ஒளி உங்களுக்குள் ஏற்படுகின்றது என்பது பொருள் என்றார் குரு. மாணவர் ஒருவர், இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடுதான். உண்மையான ஒளி உள்ளத்தின் உள்ளே ஏற்பட வேண்டியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா. குரு சொல்கின்றார், உங்களுக்குள் ஒளி இல்லை என்றால் உச்சிவேல் கூட காரிருளே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். வகுப்பு முடிந்து மாணவர்கள் கலைந்து செல்கின்றனர். குரு அருகில் உள்ள சிற்றூருக்கு புறப்படுகின்றார். குரு நினைக்கின்றார், இருட்டுவதற்குள் ஊரை அடைய வேண்டும். வழியில் ஒருவர் மயங்கி கிடந்தார். குதிரையை நிறுத்தி கீழே இறங்கிய குரு அந்த மனிதனை எழுப்புகின்றார். குழந்தாய், எழுந்திரு. நீ யார்? ஏன் இங்கே படுத்திருக்கின்றாய் என்றார் குரு. அவன் மயக்கம் அடைந்திருக்கின்றான். படுத்திருப்பவருக்கு நீரை பருக தருகின்றார். குழந்தாய், எழுந்திரு. இந்த நீரை கொஞ்சம் குடி. மயக்கம் அடைந்தவர் எழுந்து உட்காருகின்றார். பசியால் மயங்கி விழுந்து விட்டேன் ஐயா, நான் பக்கத்து ஊருக்கு செல்ல வேண்டும் என்றார் மயக்கமடைந்தவர். அப்படியா, சரி, என்னிடம் குதிரை இருக்கின்றது, நான் உன்னை அழைத்து செல்கின்றேன் என்றார் குரு. குரு அவனை தன் குதிரையின் மீது உட்கார வைக்கின்றார். மெதுவாக ஏறுப்பா, பார்த்து உட்கார் என்றார் குரு. குதிரையில் ஏறி அவன் குதிரையை அடித்து விரட்ட தொடங்குகின்றான். ஆ, என்ன இது? ஓ, இவன் திருடன் போல இருக்கின்றது. என் குதிரையை திருடவே இப்படி நடித்திருக்கின்றான். குரு ஏமாற்றத்துடன் நடந்து ஊரை அடைகின்றார். இங்கு எப்படியாவது ஒரு குதிரையை வாங்கிக் கொண்டுதான் ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று நினைக்கின்றார் குரு. குரு குதிரை சந்தைக்கு செல்கின்றார். அதோ அங்கு நிற்பது என்னுடைய குதிரை போல உள்ளதே என்று நினைக்கின்றார் குரு. குருவிடம் குதிரையை திருடியவன் அங்கு நிற்கின்றான். குரு அவன் தோளை தொடுகின்றார். குழந்தாய் என்கின்றார் குரு. ஆ, நீங்களா என்றான் குதிரையை திருடியவன். குரு மெல்ல சிரிக்கின்றார்.
யாரிடமும் சொல்லாதே என்றார் குரு. எதை ஏன் என்றான் குதிரையை திருடியவன். குரு சொல்கின்றார், குதிரையை நீயே வைத்துக்கொள், ஆனால் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் சொல்லாதே. குதிரையை திருடியவன் நினைக்கின்றான், இவர் ஏமாந்தது யாருக்காவது தெரிந்தால் அவமானம் என்று நினைக்கின்றார் போலிருக்கின்றது. குரு சொல்கின்றார், நீ நினைப்பது எனக்கு புரிகின்றது குழந்தாய். ஆனால் நான் ஏமாந்து போனது தெரிந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட அவருக்கு யாரும் உதவ முன்வர மாட்டார்கள். புரிகின்றதா? குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்துவிடக்கூடாது. அதை நீ தெரிந்து கொள் என்றார் குரு. குருவின் பெருந்தன்மையை உணர்ந்த அவன் வெக்கி தலைகுனிகின்றான். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.